வணக்கம் மக்களே. எஸ்என் தமிழா சேனல்லேருந்து அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி மேலூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு காங்கேயங்கால, நல்லா பெருவெட்டு, நல்லா உயர்ந்தரம், காலை ராங்கு எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு மாடு. விலைக்கு வாங்கி வந்து கட்டிட்டாங்க. கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவை எடுத்திருந்தோம். என்ன விலைக்கு இருந்துச்சு என்னன்றது தெரியலை. அது போக காலையில் பூரா நிறையா எடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ அடுத்தடுத்து போடும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்த காலையில் ஃபுல்லாக காளை மாடு, பசு மாடு, நாட்டு மாடு அதிகமாக லெவலில் வந்துருந்துச்சு. ரொம்ப எக்கச்சக்கமாக மாடு வந்துருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக நம்ம போனது வந்து டைம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எதுன்னா நம்மளுக்கு அங்கேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க, மாடு நிறையா வந்திருக்கு அப்படின்னாங்க. ஆனால் மாடு வந்த மாடு பூராமே நல்லா பால் மாடு இது நிறையா வந்துருந்துச்சு. மற்றபடியாக பார்த்தீங்கன்னா காளை மாடு இது எல்லாம் வந்துருந்துச்சு. அந்த நாட்டு மாடு இது எல்லாம் கண்டு அந்த மாதிரி டைப்பில் தான் வந்துருந்துச்சு. அதனால் நம்ம அதை ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள். நல்லா இந்த இதெல்லாம் பாருங்கள், நல்லா மரக்காலை, செவலக்காலை இந்த மாதிரி நிறையா வந்துருந்துச்சு. ஃபுல்லாகவே வர்றது புறாமே இருந்தேன். இதுவுமே காங்கேயந்தேன். காங்கேயத்துலேயே நல்லா பெருவெட்டு, இதுவும் நல்ல மாடு. இதையும் அப்போ தான் நாங்கள் வரும்போது தான் இதை புறாமே வாங்கி கட்டியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு எருமை மாடு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்றைக்கி ஒரு 7-8 மாட்டுக்கு மேலே வந்துருந்துச்சு எருமை மாடு மட்டும். இந்த கிடையெல்லாம் பாருங்கள், நல்ல கிடையேறி வளர்ப்புக்கு ஏற்ற கண்டு, வாங்கி வளர்க்குறதுக்கு நல்லா மாடு நல்லா உயரம் தரம், நல்லா டைப்பாக வரும் இந்த கண்ணெலாம். இது நல்லா உயரம் தரமாக இருந்துச்சு. கொம்படி தான் ரொம்ப பத்தலை, குட்டட்டின்னு இருந்துச்சு கொம்பு. மற்றபடியாக பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மாடு உயரம் தரமாக இருந்துச்சு. அதே நீ வர அடுத்து பொங்கலுக்கெல்லாம் நிறையா மாடு வரக்கூடியது இருக்கும். பொங்கல் கழிச்சு இந்த மஞ்சட்டில் அவுத்து பார்த்துட்டு ஒன்றும் சரியாக வரல அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதை பார்த்துட்டு என்னன்றதை சொல்லுவாங்க. அப்படியே வளைச்சி இது பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதேன். இந்த மரக்காலெலாம் பாருங்கள், நல்லா அள்ளி தொளிச்ச மரம். கொஞ்சம் கொம்பு தான் மொட்டையாக இருக்குது. மாடு மண்ணை குத்திக்கிட்டே இருந்திருக்கும் போல, மொட்டையாகி பிடிச்சி. இந்த இங்கிட்டு கிடக்கிறது இது பாருங்கள், விரிதலை. நல்லா விரிதலை குட்டை, அதாவது டைப்பான மாடுன்றது அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான மாடுக தான் இது பூராமே. நல்ல மாடுலாம் சொல்ல முடியாது. இது ரெண்டும் ஒரே டைப்பாக இருந்துச்சு பாருங்கள். இது நல்லா ரெண்டுமே. இது எங்கள் ஊர் காலமாக இருந்துச்சு, கோயில் காலம் ஒரு காலம் இருந்துச்சு, அது மாதிரியே இருக்குது. இது நாட்டு பசு நல்லா நல்ல மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 40-45 ரூபாய்க்கு குறையில்லாமல் விற்கும். எப்படி போனால் 40 ரூபாய்க்கு குறையாது. நல்ல காலம் தான் இந்த காலையெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாடு கொஞ்சம் வவுர்லாம் ஏறி போயிருக்கு. ஏதோ உடம்பு இல்லையா என்னான்னு தெரியலை. இப்படி மாடெலாம் வந்து கொஞ்சம் சுத்தப்படாது. நம்ம நல்லா வளர்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரக்காலெல்லாம் நல்ல காலம். இது எப்படி போனாலும் ஒரு 45 ரூபாய்க்கு குறையாது இந்த மாடு. கொம்படி தான் கொஞ்சம் பத்தலை. மாட்டில் சூப்பராக நல்லா உயரம் தரம், நல்ல நேரம், நல்ல மரம். மாடு நல்ல மாடாக இருந்துச்சு. இதேமாரி கொடுத்துட்டாங்க. நல்லா சேட்டெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, பார்த்தேன். இந்த காலையும் பாருங்கள், பூரா குறைஞ்ச வச்சா 40 ரூபாய்க்கு குறையில்லாத காலை எல்லாத்தையும் கிடந்துச்சு. மாடு பூராமே நல்ல வெயிட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த மாடெலாம் மாடு நல்ல மாடு எல்லாத்தையும் வந்துருந்துச்சு. இந்த இதெல்லாம் தலை செட் நல்லது இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டு கணாச்சி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஜாதி கண்டு, கிடையரி கண்டு, காலங்கண்டு எல்லா கண்டுமே வாங்கி போட்டு வச்சுருந்தாங்க. இந்த இன்னொன்றுலாம் நல்லா ஒரு நாட்டு பசுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பையாம்பு இந்த அங்கிட்ட உள்ளே கிடந்துச்சு அந்த மாடு. அதுக்கப்புறம் பால் மாடு இது அதான் நல்லா பையாம்பு கடை பாருங்கள். இதெல்லாம் ஒரு நேரத்தில் நல்லா கறந்துருக்குங்க. இதெல்லாம் நல்லா கிடையாது. இந்த பையன் கொஞ்சோண்டு பை வச்சுருக்கு. இந்த மாடை தான் சொன்னேன், நல்லா பையாம்பு கிடந்துச்சு. இந்த மாட்டில் கொஞ்சம் வயசுபாடி மாடில் நல்லா இதாக இருந்துச்சு. வயசுபாடினா நல்லா வயசான மாடுன்றது வயசுபாடின்றது இந்த மாதிரி மாடுகளை. ஆனால் இதெல்லாம் நல்லா கண்டு எடுக்கிறதுனா நல்லாயிருக்கும். கொம்படி இது எல்லாம் இருக்கனால நல்லா இருக்கும், நல்ல மாடு. ஆனால் ஏதோ அரிச்சிருக்கும் போல், மேலே இருந்து அந்த தோலை பூரா அதை இது பண்ணிடுச்சு. சில மாடுகளுக்கு அந்த மாதிரி வரும். வண்டி மாடுகள் பூரா இது பூராமே பார்த்தீங்கன்னா வண்டி மாடு தான். நல்லா நிறையா மாடை இறக்கி போயிருந்தாங்க. வண்டி மாடு எக்கச்சக்கமாக கிடந்துருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கொஞ்ச நாள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த காட்டில் இன்றைக்கி அதிகமான மாடு.
அந்த மாடு வந்து இன்றைக்கி தான் அதிகமாக வந்துருந்துச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் மழை, நல்ல மழை. அதனால் மாடு வந்து வந்தது ரொம்ப கம்மியாக வந்துருந்துச்சு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, மழை இல்லாத கதைக்கு மாடுகள் வந்து குமிச்சிட்டாங்க. எக்கச்சக்கமாக மாடுகளை வந்து குமிச்சிட்டாங்க. மாடு நல்ல பூரா நல்ல நல்ல மாடுகளாக கொண்டு வந்து. அதனால தான் இருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வண்டி மாடு தான் பூரா போட்டு வச்சுருந்தாங்க பாருங்க. இந்த இளங்கண்டு மாடு, இளங்கண்டு மாடுலாம் நிறையா வந்துருந்துச்சு. ஆனால் பையாம்பத்தில் மாட்டில் இது எவ்வளவோ 25 ரூபா 30 ரூபா சொன்னாப்புல மாட்டை. இதெல்லாம் அப்படியே சாணியில் கிடந்த மாதிரி வந்திருக்கு. குளாடி கொண்டு வந்துருக்கலாம்ல மாட்டை. விற்கக்கூடியவர் அப்படி தான் கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பூரா கண்டு காணாச்சிமா கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் ஜாதி மாட்டிலேருந்து எல்லாமே கிடந்துச்சு. மாடு பூராமே வளைச்சி எக்கச்சக்கமாக கிடந்துச்சு. இந்த இதெல்லாம் பாருங்கள், இளங்கண்டு மாடு, நல்ல மாடு, நல்லா நல்லா நிறம் கண்டுக்குட்டி. இதுலேயும் பாருங்கள், இந்த அது பூராமே இளங்கண்டு மாடுகளாக தான் போட்டிருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் பைவெட்டு பத்தாத மாதிரி இருக்குது. கண்டு மாடு நிறையா வந்திருக்கு பாருங்க. இந்த வாரத்தில் எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சு இளங்கண்டு மாடுங்க. இது பூரா பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம போகும்போதே ஃபுல்லாக கட்டிட்டாங்க வாங்கி. என்ன அது 5 மணிக்கெலாம் போனாதே நம்ம மாடுகளை பார்க்க முடியும் போல். 5 மணிக்கு போனோம்னா வீடியோ எடுக்க முடியாது. அந்த காரணத்தினால தான் லேட்டாக போகிறது. 5 மணிக்கு போனோம்னா இருட்டாக இருக்கா, ஒன்றும் வீடியோ எடுக்க முடியல. சும்மாவே இப்போ பகல் பழம் எடுக்க தெரிய மாட்டேன்னுது. இதில் நைட்டில் அந்நியாரத்தில் போய் நம்ம அங்கிட்ட போய் தெரியாமல் விழுகிறதா. அதனால தான் காலைல விடிஞ்சதுக்கப்புறம் தான் போகிறது. முதல்ல 5 மணிக்கு போனால் செட் ஆகலை, அதில் வந்து வந்துட்டேன். அப்புறம் பாருங்கள், நல்லா கொஞ்சம் மாடு, கொஞ்சம் பரண்ட மாடு, நல்லா பையன் வயசு நல்லா கறந்துருக்கு அந்த மாதிரிலாம் மாடுங்க. இந்த ஒருத்தர் கண்டுக்குட்டி விலை சொல்கிறாரு, அதை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வணக்கம்ப்பா. நாங்கள் அந்த மேலூர் மில்லு கேட்டு. கண்டு தேர்ந்து இருக்கு. இப்போ இந்த கண்டு 12 ரூபா சொல்லியிருக்கான், 10 ரூபாய்னா கொடுத்துருவான். இப்போ இந்த கண்டு 10 ரூபா சொல்றான், 8 ரூபா 8,500 ரூபாய்னா கொடுத்துருவான். கண்டு கண்டு பச்சை விட்டு கண்டு நல்ல மாடாகும். இப்போ அதே மாதிரி அந்த கண்டில் விலைவாசி சொல்றோம்னா ஒரு 1000 500 குறைச்சு கொடுக்கலாம். அது சுழி இருந்தா பார்ப்போம். நம்ம சுழி இல்லாத கண்டை தான் வாங்குவான், சுழி கண்டு வாங்க மாட்டான். விற்கணும்ல, அப்புறம் சுழி கண்டை வாங்கிட்டா விற்க முடியாது. அதனால சுழி இல்லாத கண்டு தான் வாங்குவான், முறையான கண்டை தான் வாங்குவான், கோளாறு கண்டை வாங்க மாட்டான். அது முறையா கேட்டா கொடுத்துருவோம். மாடெல்லாம் நல்ல ஜாதி விருத்தமான மாடை ஈட்டுக்கு 40,000-45,000 ரூபாய்க்கு. வளர்ப்பை பொறுத்து இருக்கு. வளர்ப்பு நல்லா வளர்த்தாலும் அது தக்கன மாடாகும். சும்மா கட்டி போட்டுருந்தா அப்புறம் அப்படித்தான் இருக்கும். தீவனம் வச்சு ஜாதி கண்டு நல்லா ஒரிஜினல் ஜாதி பூரா வளர்ப்பு பொறுத்து இருக்கு. கொஞ்சம் வளர்ப்ப கொஞ்சம் சம்பளம் இருக்கு. என்ன ஒரு வாரம் 10 நாள் ஆயிட்டா மாடுகள் பொங்கல் டைம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவு இதை இந்த கண்டெல்லாம் 10 ரூபா 10,500 கூட ஒரு கொடுத்துருவோம். ஆமா, இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆயிட்டா கொஞ்சம் நல்லா விற்கும். இது ஒரு வருஷம் வளர்த்தா போதும். ஆமா, இந்த கண்டு ஒரு 2 வருஷம் வளர்க்கலாம். ஆமா, பெரிய கண்டு காடு எல்லாம் 2 கண்டுமே ஒரு வருஷம் வளர்த்தா மாடாகி போகும். வளர்ப்பை பொறுத்து இருக்கு. நல்ல தீவனங்கள் வளர்த்தா நல்லா இருக்கு. போன் நம்பர் ஓகே, 95 66 74 48 65 மேலூர் மில்கேட்டு. சரி, ஓகே. இங்கே பூராமே நல்லா அந்த பால் மாடு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. 20 ரூபா என்னமோ சொல்லியிருந்தார் இந்த மாட்டை. நல்லா பையன் இருந்துச்சு. நான் 20 ரூபாய்க்கு போகாத ஒரு 12 ரூபா வரைக்கும் கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டேன். இல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாப்புல. சரின்னு வாங்கிட்டு வந்தான். அப்புறம் அடுத்து இந்த பசுவை கேட்டால் மோளை மாடு, நல்லா இது ஒரு 25 ரூபா 26 ரூபாய்க்கு விற்கும் அப்படின்ட்டு இருந்தார். சரி, நல்லா பூராமே இளங்கண்டு மாடாக தான் வந்துருந்துச்சு. மாடெலாம் நல்ல மாடு, மோளை மாடு நல்லா கறக்குங்க மோளை மாடு. என்னன்னு தெரில, பூரா அப்படியே நின்றுச்சு. கொடுத்துருப்பாங்களா, நாங்கள் போகும்போதெல்லாம் கொடுத்துட்டாங்க மாட்டுகளை. நல்லா பையன் நல்லா இருந்துச்சு மாட்டில்.
எடுத்துட்டு தான் அப்படியே வந்தேன். அடுத்து வேறு இந்த மரம் மாடு இதெல்லாம் நல்லா நிறம் பாருங்கள், நல்லா இருக்குது மாட்டில். நல்லா குளாட்டி நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். விற்க வரவங்க அந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் அது நல்லா இருக்கும் மாடு பார்க்க. ஆடு 35 ரூபா 35 ரூபா சொல்லுது. பூரா 30 கிலோ தான் கேட்குறாங்க. நட்ட வருதுன்னு எல்லாம் நிற்கிது. இல்லையா என்னண்டு மேல வாட்சி கேட்டவனுக்கே கொடுக்க மாட்டேன்னு முட்டாத்தன பனையில சொல்லி அழுவ சொன்னேன். இல்ல அது சுத்தமா நீ வாங்கிக்காத, மேல நான் செலவை நான் சொல்லிக்கிறியா அப்படின்னு பிடிச்சி இழுத்தாரு. அதே விட மாட்டேன். வலுவா மதம் கேட்டா என்னடா நான் வாங்கியிருப்பேன். ஒரு முறையா சொல்லு கொண்டு போய் கட்டியானா நீ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த 2வது வாரம் வீடியோ புதன்கிழமை வாக்கில் நம்ம போட்டுருவோம். அதையும் பாருங்கள். அடுத்தடுத்து நீங்கள் பார்க்காத எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் பார்க்காம அதை சரியாக யூஎஸ் போகலைன்னா ரொம்ப கஷ்டமாகி போகுது. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். அது போகலன்ற வருத்தத்தில் இதாக இருக்குது. அடுத்து வர்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுல்லாகவே காலை எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். அதை பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோ